Hi Dils, welcome back to the English class. This is 12th standard English, prose, fourth lesson. The title is The Summit by Edmund Hillary. The summit means the highest part of a hill or a mountain. உச்சி அதாவது மலையினுடைய உச்சிக்கு போய் அடையிறது. ஓகே, சிகரம் தொடுதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Here first let's know about the author. Okay, look here about the author. Sir Edmund Percival Hillary, 20 July 1919 to 11 January 2008, was a New Zealand mountaineer, explorer and philanthropist. Though he was a New Zealand mountaineer, but he explored this summit, Mount Everest, as a British leadership. Okay, he served in the Royal New Zealand Air Force as a navigator during World War II. Navigator means as a pilot. New Zealand Air Force la pilot இருந்துக்கிறாரு World War II la. Following his ascent of Everest, Hillary devoted himself to assisting the Sherpa people of Nepal through the Himalayan Trust which he established. Following the ascent of Everest, ascent means மலை ஏறுதல், descent means இறங்குதல். Okay, this is ascent of Everest. எவரெஸ்ட் மலையை ஏறி அதனுடைய சிகரத்தை தொட அதனுடைய பணிக்கு அப்புறம் அந்த expeditionக்கு அப்புறம் he devoted himself to assisting the Sherpa people. அங்க இருக்கக்கூடிய எவரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷெர்பா ஒரு இனம் இருக்காங்க அங்க மலைவாழ் மக்கள். அந்த ஷெர்பா இன மக்கள் நேபாளில் இருக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஹிமாலயன் ட்ரஸ்ட் மூலமா இவர் உதவி செய்கிறார், which he established. இவர் அங்க ஹிமாலயன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டை உண்டாக்கியிருக்கிறாரு. அது மூலமா அந்த ஷெர்பா பீப்புளுக்கு he was assisting or helping. High adventure, no latitude for error, nothing win, view from the summit, the remarkable memoir by the first person to conquer Everest, or some of his famous works. These are his works or literary works. Okay, இதெல்லாம் அவர் எழுதின books. Now let's go to the prose. This is like a travelogue. You know what is travelogue? Travelogue is the narration of their traveling experience to the mountain or such a place. That is only travelogue. அதாவது அவர் அந்த மலையில மவுண்ட் எவரெஸ்ட்டை போய் ரீச் ஆன அவருடைய சாதனையை குறித்து அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ், எப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டு போனார் அப்படின்ற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்கே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் the form of travelogue. Okay, now listen. Adventures means daring experiences. அதாவது ஒரு போல்டா ஒரு இதை சாதிக்கிறது. எக்ஸ்பெடிஷன்ஸ்னா என்னன்னா a journey undertaken by a group of people with a particular purpose, especially that of exploration, research, like that. Okay, எக்ஸ்பெடிஷன்னா ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆய்வு செய்யறதுக்கு ஒரு நோக்கத்தோட அவங்க ஒரு பயணத்தை மேற்கொள்றது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேர்ந்து. அதான் எக்ஸ்பெடிஷன். தனியாக போக முடியாது, குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேர்ந்து. எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ஆல்சோ ரிசர்ச், ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிசர்ச். தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங் மீன்ஸ் great enthusiasm and eagerness. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Especially when they are real, and if it is the first of its kind, it is even more thrilling. இது நம்ம படத்தில் பார்க்குறதுக்கும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் ஃபில்மில் பார்க்கும்போதும்
அப்போவே நமக்கு it will be exciting. பட் எஸ்பெஷலி ஸ்பெஷலாக நம்ம வந்து when they are real, நம்மளோட லைஃப்பில் ரியலாக வரும்போது, அண்ட் if it is the first of its kind, அதுவும் இல்லாமல் அது நம்ம அந்த வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றபோது இட் இஸ் ஈவன் மோர் த்ரில்லிங். அது ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். தி ஒன்லி question that comes to one's mind is what makes one to take up such tasks that involve high risks. அப்படி ஹை ரிஸ்க்ஸ் இருக்கக்கூடிய டாஸ்க்ஸ் எடுத்து செய்கிறதுக்கு எது வந்து ஒருத்தவங்களுடைய மைண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுது ஆர் என்கரேஜ் பண்ணுது, அல்லது அவங்களுக்கு அப்படி ஒரு எய்ம் உண்டாகுது அப்படின்னு பார்க்கும்போது, the answer is it is the spirit of formidable adventure. Formidable adventure means inspiring fear or respect through being impressively யாரையாவது பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி, அல்லது இவங்களை பார்த்து மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்டில், ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட், அவங்களுடைய உந்துதல் அல்லது அவங்களுடைய ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷனோடு இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்பிரிட். It is the spirit of formidable adventure and certain qualities which make them achieve such feats. Certain qualities, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு certain qualities வந்து persistence and determination. That means நம்ம வந்து ஆசைப்படுவோம், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கஷ்டம் வரும்போது நம்ம பின்வாங்கி போயிடுவோம். ஆனால் அவங்க வந்து அதை கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீரணும், அதை நம்ம முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு their hard work and their determination and their persistence, these are the things, their certain qualities which make them achieve such feats. Feats means here victories, அவங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குது. and or an achievement that requires great courage, skill or strength. அப்படிப்பட்ட ஸ்கில்லையும் ஒரு அச்சீவ்மெண்ட்டை, ஸ்கில் ஆர் ஸ்ட்ரென்த், கிரேட் கரேஜ் இதெல்லாம் அவங்களுக்கு இருந்து அந்த சாதனையை முடிப்பதற்கு வெற்றிக்கு வழி வகுக்கக்கூடியதாக இருக்கிறது அவங்களுடைய மன உறுதி, பர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி, and then அவங்களுடைய ஸ்பிரிட் ஆஃப் formidable adventure. These are the qualities which they have, especially more than us. They make them to achieve, make them achieve such feats, such victories. Okay, here we are going to see the summit or the ascent of Everest by Edmund Hillary. See here. This prose unit is a slightly adapted excerpt from The Ascent of Everest by John Hunt. See here, John Hunt is the actual leader of the exploration. He wrote The Ascent of Everest. From that, in this prose is slightly adapted, but it is the see here, Sir Edmund Hillary's own words tells how the summit of the Everest was reached. இவருடைய own wordsல இது எழுதப்பட்டிருக்கு. Edmund Hillaryயோட own words, that is his autobiography, but it is taken from the work of John Hunt, The Ascent of Everest. Okay, now look here, he started to tell his experience. On May 28, there were 6 men at Camp 8 on the South Col. Actually, on May 28, 1953, the year is 1953. அவங்க வந்து ஏற ஆரம்பிச்சது அந்த வருஷம் வந்து 1953. On May 28, there were 6 men at camp. அவங்களோட camp 8. அதாவது நமக்கு season 1, season 2, season 3ன்னு ப்ரோக்ராமுக்கு சொல்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பெடிஷன் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் இவங்களோட கேம்ப் வந்து camp 8ல் there were 6 men. அந்த கேம்பில் 6 பேர் இருக்கிறாங்க.
On the south col means on the Everest mountain la south col is a sharp-edged col between Mount Everest and Lobes, the highest and fourth highest mountain in the world respectively. ஸோ அந்த எவரெஸ்டில் வந்து சவுத் கோல்னா என்னன்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் கோல்ன்றது மலையடிவாரம் கோல்ன்றது. இந்த சவுத் கோல்ன்றது மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கும் அப்புறம் லோப்ஸ் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய அந்த அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் எட்ஜை தான் இங்கே வந்து சவுத் கோல் கொடுக்குறாங்க. அந்த மலையடிவாரத்தில் அவங்க கேம்ப் போட்டிருக்கிறாங்க. எட்மண்ட் ஹிலாரி, Tenzing, George Lowe, Alfred Gregory, and the two Sherpas, Pemba and Ang Nima. See here, and the 6 men யார் கொடுத்திருக்கு. Edmund Hillary is the mountaineer. Tenzing, also the mountaineer. George Lowe, Alfred Gregory, and the two Sherpas. அந்த எவரெஸ்ட் மவுண்டனில் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஊருங்களில் இருக்கக்கூடிய ஒரு இன மக்கள் ஷெர்பாஸ். அந்த ஷெர்பாஸ் யார்னா பேம்பா அண்ட் ஆங் நீமா. ஓகே, பட் பேம்பா வாஸ் டூ இல் டு கிளைம்ப். ஆனால் பேம்பாவுக்கு வந்து ஏறக்கூடிய மவுண்டனில் ஏறக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஹெல்த்தாக இல்லை. ஹி வாஸ் டூ இல், ஏற முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கிறார் அல்லது சுகவீனமாக இருக்கிறார். The others heavily laden means laden, that means carrying luggages and baggages like that. Okay, the others heavily laden, sorry, luggages, baggages, that is should not use as plural, luggage and baggage. Okay, the others heavily laden climbed that day to a height of 27,900 feet. இவங்கெல்லாம் வந்து அந்த மலையில் அந்த அடிவாரத்தில் அந்த சவுத் கோல் மலை அடிவாரத்தில் இருந்து 27,900 ஃபீட்டுக்கு ஏறி வந்திருக்கிறாங்க. ஹியர் ஹிலரி அண்ட் டென்சிங் புட் அப் எ லிட்டில் டென்ட். ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு லிட்டில் டென்ட் போட்டிருக்கிறாங்க. அண்ட் வாட்ச் தியர் 3 companions go down the ridge back towards the south col. இவங்க கூட வந்து அந்த 3 கம்பேனியன்ஸும் அவங்களுடைய லக்கேஜ் அண்ட் பேக்கேஜ் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் தே நீட் டு கிளைம் த மவுண்டைன் தே லேடன் வித் அது தூக்கிட்டு வந்தாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க ஒரு டென்ட் போட்டு அவங்க தூக்கிட்டு வந்த சாமான்கள்லாம் அங்கே வச்சுட்டாங்க. அண்ட் வாட்ச் தேர் யார் வாட்ச் பண்ணுறாங்கன்னா எட்மண்ட் ஹிலரி அண்ட் டென்சிங் வாட்ச் தேர் 3 companions மீன்ஸ் கூட வந்தவங்க. கோ டவுன் த ரிட்ஜ். இப்போ அவங்க வந்து இதெல்லாம் வச்சுட்டு கீழே அந்த மலையடிவாரத்துக்கு திருப்பி போகிறாங்க. கோ டவுன் த ரிட்ஜ் பேக் டுவர்ட்ஸ் த சவுத் கோல். அவங்க இருந்த அந்த மலையடிவாரம் சவுத் கோலுக்கே திருப்பி போகிறாங்க. ஆஸ் த சன் செட், ஹிலாரி அண்ட் டென்சிங் crawled into the tent, put on all their warm clothing. ஸோ சன் செட் ஆகுது, நைட் ஆக போகுது. they have to sleep in the night and early morning they have to get up and to start their trekking. Okay, see here, as the sun set, Hillary and Tenzing crawled means அவங்க வந்து ஒரு பேக், ஸ்லீப்பிங் பேக் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த குளிருக்காக ஓப்பனிங்கே இல்லாமல் ஒரு பேக்குள்ளே போய் அவங்க சுருண்டு படுத்துக்கிறாங்க. crawled into the tent, put on all their warm clothing. அவங்களோட வார்ம் சூடாக இருக்கக்கூடிய அந்த கம்பளி, அந்த மாதிரி ஸ்வெட்டர், அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அவங்க போட்டுக்கிறாங்க. அண்ட் wriggled into their sleeping bags. wriggled மீன்ஸ் அதுக்குள்ளே சுருண்டு ஒரு, அதாவது புழு எப்படி நெளிஞ்சு போகுமோ அது மாதிரி ஊர்ந்து அவங்களோட பேக்ஸ்குள்ளே போய் படுத்து தூங்குறதுக்கு போகிறாங்க. Next morning at 4 a.m. on May 29, they began to get ready for the climb. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. 4 மணிக்கெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு May 29 they began to get ready for the climb. Now they are at the height of 27,900 feet above the south pole, isn't it? From there they have to reach the peak or the summit, அதாவது உச்சியை போய் அடையணும் அவங்க.
இப்போ ஒன்னொன்னா ஒரு பாயிண்டாக சொல்லிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ வந்து அவருடைய narration. We started up our cooker and drank large quantities of lemon juice and sugar and followed this with our last tin of sardines on biscuits. So they got up ready at 4 a.m. and then they had their breakfast. We started up our cooker. அங்கே வந்து குக்கர்ன்ற போது அங்கே வந்து நெருப்பு எரியுமான்றது தெரியாது. அவங்க வந்து ப்ரிமஸ் அப்படின்ற ஒரு ஸ்டவ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து கேஸ் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் லிட் பண்ணால் அந்த வந்து ஃப்ளேம் வரும். அது மூலமாக அந்த மாதிரி ஒரு குக்கரில் and drank large quantities of lemon juice and sugar. See here, lemon juice and sugar வந்து மலை ஏறுறது கூட அது வந்து நல்ல ஃபுட்டு. அவங்க வந்து ரொம்ப சாலிட் ஃபுட்டாக சாப்பிடாம சூடாக லெமன் ஜூஸ் அண்ட் சுகர் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஃபாலோ திஸ் வித் அவர் லாஸ்ட் டின் ஆஃப் சார்டைன்ஸ் ஆன் பிஸ்கெட்ஸ். அவங்களுடைய பிஸ்கட்ஸில் சார்டைன்ஸ் மீன்ஸ் மத்தின்னு ஒரு மீன் இருக்குல்ல, அந்த மத்தி, ஒரு சிலர் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனை பிஸ்கட்ஸில் வச்சு பர்கர் மாதிரி வச்சு சாப்பிடலாம். Sorry, excuse me. I dragged our oxygen sets into the tent, cleaned the eyes of them and then rechecked and tested them. Dragged means pulled, இழுக்கிறது. ஆக்சிஜன் மாட்டியக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்து அதை வந்து டென்ட்டுக்குள்ளே இழுத்து அது மேலே பூரா வந்து ஐஸை ஃபுல்லாக மறைச்சி மூடி இருக்கு. இப்போ அந்த ஐஸை வந்து க்ளீன் பண்ணணும். அதை ஐஸை ஃபுல்லாக எடுக்கிறாரு. க்ளீன் தி ஐஸ் ஆஃப் தெம் அண்ட் தென் ரீசெக்டு, அதை நல்லா செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக நமக்கு கண்டிஷனில் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி அண்ட் டெஸ்டட் தெம், டெஸ்ட் பண்ணி உள்ள லங்ஸுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. I had removed my boots which had become wet the day before and they were now frozen solid. என்னோட பூட்ஸை கூட I had removed my boots which had become wet the day before. அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பூட்ஸை கலாட்டினதில் and they were now frozen solid. அந்த பூட்ஸ் எல்லாம் இப்போ வந்து பனி விழுந்து விழுந்து ஃபுல்லாக மூடிடுச்சு. உள்ள கால் கூட விட முடியாது. அதை என்ன பண்ணாரு? So I cooked them over the fierce flame of the primus. First itself I told no, primus, it is a stove, gas like stove. So I cooked them over the fierce flame of the primus and managed to soften them up. அந்த ப்ரிமஸில் வந்து அந்த சூடு ஃப்ளேமை கொண்டு வந்து அதில் அப்படியே ஷூவை காமிச்ச உடனே அதில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் அப்படி உருகுது. அப்புறம் அந்த ஷூ வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகுது. ஓவர் டவுன் கிளாத்திங் மீன்ஸ் ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு போக முடியாது. உள்ள நிறைய ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. வி டன்ட் மீன்ஸ் தே புட் ஆன் மீன்ஸ் வேர் ட்ரெஸ் நிறையா போட்டுக்கிறாங்க. அவர் விண்ட் ப்ரூஃப், காற்று புகாத அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் டவுன் கிளாத்திங்காக போட்டுக்கிறாங்க. அண்ட் ஆன் டு அவர் ஹேண்ட்ஸ் வி புல் 3 pairs of gloves, சில்க், உலன் அண்ட் விண்ட் ப்ரூஃப். நம்மலாம் இங்கே இப்போ நம்ம கூட க்ளவுஸ்லாம் போட்டுக்கிறோம், மாஸ்க்லாம். அதே மாதிரி அங்கே வந்து பனி வந்து நம்மளுடைய கையை தாக்கக்கூடாது, நம்மளுடைய பாடி தாக்கக்கூடாதுன்னு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை டவுன் கிளாத்திங் நிறையா 1 2 3 ட்ரெஸ்ஸு நல்லா உல்லன், ஸ்வெட்டர், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, ரெயின் கோட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு கையில் வந்து அவங்க வந்து க்ளவுஸ் எப்படி போட்டுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சில்க்கு பட்டு க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. அப்புறம் உள்ளன் வந்து என்னது, அந்த தமிழில் என்னது உள்ளன், அந்த கம்பளி போட்டுக்கிறாங்க. அண்ட் விண்ட் ப்ரூஃப்னா காற்று புகாத இருக்கக்கூடிய விண்ட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸையும் க்ளவுஸும் போட்டுக்கிறாங்க. ஸோ 3 gloves they were on their hands. And then third point he narrated like this. At 6:30 a.m. we crawled out of that tent into the snow, hoisted our 30 lb of oxygen gear onto our bags, connected up our masks and turned on the valves to bring life-giving oxygen into our lungs. A few good deep breaths
and we were ready to go. Still a little worried about my cold feet, I asked Tenzing to move off. See here. So they have started at 6:30 a.m. We crawled out of the tent. டென்ட்ல இருந்து வெளியே crawled means இங்க அப்படியே கை கால்லாம் வச்சு தவண்டுக்கிட்டு வர்றது into the snow. Hoisted our 30 lb, it is given. No, lb means here it is the Latin word. It is the libra ponda. Libra ponda means pound weight, pounds அப்படின்றத குறிக்கிறது. இத்தனை பவுண்டுன்னு சொல்லுவோம்ல. So 30 pounds here, it is equal to 13.60777 kg. அத்தனை கிலோ இருக்கக்கூடிய வெயிட் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கியர் சிலிண்டர் எடுத்து மாட்டிக்கிறாங்க. இங்கே 30 பவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. கிலோகிராமில் வந்து 13 கிலோகிராம். 13.6னா it is near to 14 kilogram. You can have that. It is accurately, it was 13.60777 kg. Okay, so 30 lb means approximately 14 kg of oxygen gear onto our backs, connected up our masks. அது அவங்க வந்து மூக்கில் பறக்கூடிய அந்த மாஸ்க்குள்ளே அதை கனெக்ட் பண்ணி and turned on the valves to bring life giving oxygen into our lungs. Turned on means அந்த அதுக்கு உள்ள போகக்கூடிய அந்த வால்வ்ஸ் எல்லாம் வந்து டர்ன் ஆன் பண்ணுறாங்க, அதை திறந்து விடுறாங்க. அது வழியே வந்து லைஃப் கிவிங் ஆக்சிஜன் மேலே போக போக there will be no oxygen, so they need more oxygen. From the oxygen cylinder they will get life giving, உயிரை கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை வந்து அவங்களோட லங்ஸுக்கு போய் அவங்க சுவாசிப்பதற்கு அது உதவி செய்யுது. So a few good deep breaths, இப்போதான் மூச்சு விடுறாங்க நல்லா deep breaths, and we were ready to go. இப்போ 6:30க்கு they started their trekking to go. Still a little worried about my cold feet, I asked Tenzing to move off. Cold feet, why it is given cold feet? Already that boots itself was very cold. Then after melting that boots on the primus stove, then only he wore it. But even though it was cold, இன்னும் அது வந்து கோல்டாக அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ he asked Tenzing to move off. டென்சிங்கை நீ முன்னாடி போய்கிட்டே அப்படி சொல்கிறார். Tenzing kicked steps in a long traverse back towards the ridge, and we reached its crest where it forms a great snow bump at about 28,000 feet. Here traverse means, look here, traverse means cross a mountain slope horizontally or diagonally. அதாவது மவுண்டைன் ஸ்லோப்பை வந்து நேராக போகாமல் இப்படியும் அப்படியும் ஹாரிசான்டலி டயகனலி இப்படி கிறிஸ் கிராஸாக அப்படி போகிறது தான் ட்ராவர்ஸ். Excuse me. Tenzing kicked steps in a long traverse back towards the ridge, and we reached its crest where it forms a great snow bump at about, அங்கே வந்து ஒரு பெரிய பனி பம்ப் அங்கே வந்து 28,000 ஃபீட்டுக்கு அங்கே உருவாகி இருக்கு. From here the ridge narrowed to a knife edge, and as my feet were now warm, I took over the lead. See here, this is the route it is given. See here, South Cole Road it is given. See in the picture, அந்த அதுக்கு நடுவில் நேரோடுனா குறுகி இருக்கக்கூடிய ஒரு பாதையா, நைஃப் எட்ஜ் கத்தி முனை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இதில் as my feet were now warm, இப்போ கொஞ்சம் அவரோட ஃபீட் கொஞ்சம் சூடாகிடுச்சு. I took over the lead. இப்போ அவருக்கு முன்னாடி இவர் போகிறார், லீட் பண்ணி போகிறார். டென்சிங்க்கு முன்னாடி இவர் லீட் பண்ணி போகிறார். And then fifth point, the soft snow made a route on top of the ridge both difficult and dangerous, which sometimes held my weight but often gave way suddenly. இந்த சாஃப்ட் ஸ்னோவாக இருக்கிறது ஒரு ரூட்டு காமிச்சிட்டே வருது அந்த டாப் ஆஃப் த ரிட்ஜ் போகிறதுக்கு.
பட் இட் வாஸ் போத் டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சரஸ். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, அபாயமாகவும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் சம்டைம்ஸ் ஹெல்ட் மை வெயிட். சில பனி வந்து இவரோட வெயிட்டை தாங்கி உடையாமல் மேலே போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆஃபன் கேவ் வே சடன்லி. ஆஃபன் அடிக்கடி வந்து இவர் ஒரு சில பனியில் காலை வைக்கும்போது இவருடைய கால் வந்து டபக்குன்னு உள்ளுக்குள்ளே போகுது. அப்படியும் டேஞ்சரஸாக இருக்குது. After several hundred feet, we came to a tiny hollow and found that the 2 oxygen bottles left on the earlier attempt by Evans and Baudouin. Here we have seen ஒரு several hundred feet போயிருப்பாங்க, 100 feet உயரமாக போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் we came to a tiny hollow means ஒரு hollow means ஒரு பொந்து மாதிரி அல்லது ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அதில் வந்து இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the 2 oxygen bottles, 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ் அங்கே இருக்குது. லெஃப்ட் ஆன் தி ஏர்லியர் அட்டெம்ப்ட், இவங்களுக்கு முன்னாடி இதில் மேலே ஏறணும்னு சொல்லி சாதனை புரியறதுக்காக வந்த இவான்ஸ் அண்ட் பாடிலான் வச்சுட்டு போன அந்த ஆக்சிஜன் பாட்டில்ஸ். ஆனால் அவங்க they did not reach the summit. அவங்க பாதியிலே ஃபெயிலியர் ஆகி கீழே போயிட்டாங்க. ஆனால் அவங்க வச்சுட்டு போன அந்த ஆக்சிஜன் பாட்டில்ஸ் அங்கே இருந்துச்சு. I scraped the ice off the gauges and was relieved to find that they still contained several hundred liters of oxygen, enough to get us down to the South Pole if used sparingly. So, excuse me, here, what did Hillary did? See here, I scrapped means அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மேலே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஐஸ், அதை உறைஞ்சி போய் அந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி செதுக்கி எடுத்து ஐஸெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா அதில் they have 100 liters of oxygen, enough to get us down to the South Pole. இங்கே மேலே போயிட்டு திருப்பி கீழே சவுத் கோல் போகிற வரைக்கும் அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. If used sparingly. Sparingly means here very economically or very meant to conserve remaining. இது வந்து என்னோட மீனிங் என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, அதை வந்து அவங்க ஸ்பேரிங்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலாக அதை சேவ் பண்ணி நமக்கு நிறைய கிடச்சிருக்கேன்னு ரொம்ப லக்ஸுரியஸாக செலவழிக்காமல் எக்கனாமிக்கலாக செலவழிச்சாங்கன்னா அவங்க சவுத் கோல் போகிற வரைக்கும் அதை வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஓகே, நவ் sixth point. I continued making the trail on up the ridge, leading up for the last 4,000 feet to the southern summit. அப்போ 400 feet to the southern summit. சவுத் பக்கக்கூடிய உச்சியில் எக்ஸ்கியூஸ் மீ போகிறதுக்கு அவங்க வந்து 400 ஃபீட்டுக்கு அந்த லீடிங் அப் ஆகி போகிறது, அந்த ட்ரெயில் மீன்ஸ் தடம், அந்த தடத்துலேயே போகிறாங்க. The snow on this phase was dangerous, but we persisted in our efforts to beat a trail up it. ஸ்னோ அங்கே இருக்கக்கூடிய பனி வந்து அவங்க ஃபேஸில் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக அப்படியே பனி முகத்தில் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுது, கை அளவுக்கு உள்ள பனி அந்த மாதிரிலாம் விழுது. பட் வி பர்சிஸ்டட் மீன்ஸ் விடாமுயற்சியாக, வி பர்சிஸ்டட் இன் அவர் எஃபர்ட்ஸ், எங்களோட எஃபர்ட்ஸில் நாங்கள் விடாமுயற்சியாக டு பீட் எ ட்ரெயில் அப் இட், அதில் நாங்கள் தடத்தை பதிக்கிறோம் அப்படின்றதுல நாங்கள் வந்து விடாமுயற்சியாக நாங்கள் அதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம். வி மேட் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் லீட். லீடுனா வந்து முன்னோக்கி போகிறது, அதாவது முன்னாடி போய் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது, அந்த வந்து மாற்றிக்கிட்டோம். ஒரு நேரம் பார்த்தா டென்சிங் முன்னாடி போவார், சில நேரம் வந்து ஹிலரி முன்னாடி போவார். இப்படி அவங்க வந்து அவங்களோட லீடிங் பொசிஷனை வந்து மாற்றிக்கிறாங்க. We made frequent changes of lead. As I was stamping a trail in the deep snow, a section around me gave way and I slipped back through 3 or 4 of my steps. As I was stamping a trail in the deep snow, on the deep snowல வந்து அவருடைய trail means track, அவருடைய பாதை அமைக்கும் போது a section around me gave way and I slipped back.
அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் வந்து அவருக்கு வழி கொடுத்தா கூட அங்கே வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா வழிக்கு அதுக்குள்ளே விழுந்து 3 or 4 of my steps பின்னாடி போகிறார். I discussed with Tenzing the advisability of going on, and he, although admitting that he felt unhappy about the snow conditions, and finished with his familiar phrase, just as you wish. அப்போ இவன் என்ன சொல்றாரு, இப்படிலாம் விழுந்து விழுந்து வாரி கஷ்டப்படும் போது டென்சிங் கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு, என்ன நம்ம போகலாமா வேண்டாமா நிறுத்திடலாமா டிஸ்கஸ் பண்ணும்போது, அண்ட் ஹீ ஆல்தோ அட்மிட்டிங் தட் ஹீ ஃபெல்ட் அன்ஹாப்பி அபவுட் த ஸ்னோ கண்டிஷன்ஸ், த ஸ்னோ கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு அந்த ஃபேவராக இல்லை, அதனால அவர் வந்து அதை ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நம்ம வேணால் விட்டுறலாமா திருப்பிடலாமா அப்படி போயிடலாமா அப்படி சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது, அண்ட் ஃபினிஷ்ட் வித் இஸ் ஃபெமிலியர் ஃப்ரைஸ். ஃபெமிலியர் மீன்ஸ் ஹியர் எப்போவுமே அவர் கேட்கும் போதெல்லாம் டென்சிங் சொல்கிறது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான், நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதான் அப்படின்னு சொல்லுவார். இங்கேயும் அதே மாதிரி ஜஸ்ட் ஆஸ் ஏ விஷ் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அப்படின்னு. அப்போ அவர் என்ன டிசைட் பண்ணார்னா, ஹிலாரி வந்து ஐ டிசைடட் டு கோ ஆன், நான் வந்து மேலே முடிவெடுத்தது கடைசியில் முடிவெடுத்தது என்னன்னா கோ ஆன், எப்படி இருந்தாலும் நம்ம மேலே போகலாம், போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு தான் டிசைட் பண்ணார். அண்ட் we finally reached firmer snow higher up, and then chipped steps up the last steep slopes and cramponed onto the south peak. It was now 9 a.m. அப்புறம் அவங்க வந்து firmer snow higher up, firmerனா உறுதியாக இருந்த அந்த பனி பாறையிலையும் அவங்க வந்து மேலே மேலே ரீச் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் chipped steps, chipped மீன்ஸ் செதுக்கி 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 ஒன்றா செதுக்கி 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 மேலே போயிட்டே இருக்கிறாங்க அந்த இதை காலை வைக்கிறதுக்கு. அண்ட் லாஸ்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அண்ட் கிராம்போண்ட் மீன்ஸ் அவங்க வந்து அந்த அந்த கம்பிங்க ஒரு வச்சு, அதாவது மேலே ஏறும்போது அந்த லயனோட பாஸில் இருக்கக்கூடிய நெகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில அது என்ன சொல்கிறது அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதை இந்த உங்களுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்க பாருங்கள், கிராம்போன்ஸ். லுக் அட் திஸ் பிக்சர், see here, crampons like this. அந்த ஆணி குத்துற மாதிரி அது வந்து பனியில் நல்லா அமுக்கி குத்திட்டு அவங்க அப்படி மேலே மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ their shoes, their boots, அவங்களுடைய பூட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஆணி இருக்கும், அந்த அந்த மாதிரி ஷூ தான் போட்டிருப்பாங்க. அதை வச்சு குத்தி குத்தி ஏறுவாங்க. வெறும் ஷூவை போட்டால் வழுக்கிடும், அதனால அந்த கீழே போகிற ஆணியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷூ, அதான் கிராம்போண்டு ஷூ வச்சுருப்பாங்க. அதை போட்டுட்டு அதை வச்சு ஏறுறதுக்கு தான் இங்கே வந்து கிராம்போண்ட் அப்படி கொடுத்துருக்கு. அண்ட் எக்ஸ்கியூஸ் மீ, அண்ட் கிராம்போண்ட் ஆன் டு த சவுத் பீக், சவுத் பீக்குக்காக அவங்க வந்து ஏறுறாங்க. இட் வாஸ் நவ் 9 AM. ஸோ 6க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ வந்து 9 AM ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். See the ninth point. We cut a seat for ourselves just below the south summit and removed our oxygen apparatus, as our first partly full bottle of oxygen was now exhausted. We had only one full bottle left. Our apparatus was now much lighter, weighing just over 20 lb, and as I cut steps down off the south summit, I felt a sense of freedom and well-being. So they cut a seat for themselves just below the south summit. South summit கிட்ட ஒரு சீட் மாதிரி அந்த பனிக்குள்ளேயே பண்ணி உட்கார்றதுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து and removed their oxygen apparatus. அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. As our first partly full bottle of oxygen was not exhausted. Exhausted means it was over. அது வந்து தீர்ந்து போச்சு ஒரு பாட்டில் ஆஃப் ஆக்சிஜன். அதனால அந்த தீர்ந்து போனதை எடுத்து we had only one full bottle left. அதை எடுத்து அங்கே போட்டுட்டு இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ வெயிட் வந்து 30 lbயாக இருந்தது, இப்போ வந்து 20 lbயாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. Our apparatus was now much lighter, weighing just over 20 lb,
And as I cut steps down off the south summit, I felt a sense of freedom and well-being. இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீடம், கொஞ்சம் வெயிட் குறைஞ்சாலே கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படி சொல்கிறார். 10th point, as my eyes bit into the first steep slope of the ridge, my high hopes were realized. இப்போ தான் அவருடைய ஹை ஹோப்ஸ்லாம் ரியலைஸ்ட் ஆகப்படுது. ஏன்னா அவரோட ஐசாக்ஸ் வந்து அங்கே அதுவும் வந்து கோடாரி வந்து ஐஸை குத்தக்கூடிய அந்த கோடாரி இந்த கீழே பிக்சரில் பார்த்துக்கோங்க. As his eyes bit into the first steep slope of the ridge. அது ஸ்டீப்னா வந்து அப்படி செங்குத்தாக இருக்கிறது. அந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப் ஆஃப் த ரிட்ஜில் வந்து அதை அந்த ஐஸ் ஆக்ஸை குத்தும்போது தான் அவருடைய ஹை ஹோப்ஸ்லாம் வந்து ரியலைஸ் ஆகுது. த ஸ்னோ வாஸ் கிறிஸ்டலைன் அண்ட் ஃபர்ம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்னோ வந்து கிறிஸ்டல் மாதிரி நல்ல பளபளன்னு கிறிஸ்டல் மாதிரியும், ஃபர்ம்னா ரொம்ப கல் மாதிரி உறுதியாகவும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஸ்னோ. ஐஸ் ஆக்ஸை வச்சு குத்துனா கூட அது வந்து என்ன ஆக மாட்டேங்குது, டக்குன்னு உடைய மாட்டேங்குது. 2 or 3 blows of the ice axe produced a step large enough even for our oversized high altitude boots, and a firm thrust of the ice axe would sink it halfway up the shaft, giving a solid and comfortable belay. Here 2 or 3 blows of the ice axe, அதாவது அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஐஸ் ஆக்ஸை வச்சு 2 தடவை 3 தடவை நல்லா ஓங்கி அடித்தா தான் அந்த ஐஸ் வந்து அங்கே உடஞ்சி அவங்க மவுண்டெயினில் காலை வைக்க முடியுது. அப்போ அவங்களுடைய அந்த ஹை ஆல்டிடியூட் பூட்ஸை அப்போ தான் அவங்க வைக்க முடியுது. அண்ட் எ ஃபர்ம் த்ரஸ்ட் ஆஃப் த ஐஸ் ஆக்ஸ் வுட் சிங்க் இட் halfway up the shaft. அந்த halfway up the shaftக்கு அவங்களுக்கு வந்து ஐஸ் ஆக்ஸை வச்சு குத்தி தான் போக முடிஞ்சிச்சு. கிவிங் எ சாலிட் அண்ட் கம்ஃபர்டபுள் பிலே. பிலே மீன்ஸ் ஹியர், பிலேட்னா இங்கே வந்து லேட்டாக அப்படி ஆகிறது கிடையாது. பிலே மீன்ஸ் ஹோல்டிங், தாங்கி பிடிக்கிறது. அதுக்கு அவங்க தாங்கி பிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு கம்ஃபர்டபுள் பிலே, தாங்கி பிடிக்கக்கூடிய வசதியாக இருக்குது. அண்ட் தென் த 11th பாயிண்ட், we moved one at a time. I would cut a 40-foot line of steps, tensing, belaying me while I worked. Then in turn, I would sink my shaft and put a few loops of the rope around it, and tensing, protected against a breaking step, would move up to me. Then once again, as he belayed me, I would go on cutting. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்கள். லுக் அட் திஸ் பிக்சர். திஸ் பிக்சர், இதில் இவர் ரோப்பை பிடிச்சிருக்கிறாரு. பிலே மீன்ஸ் திஸ் ஒன்லி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் தான் போனாங்க, என்னடா 3 பேர் இருக்கிறீங்கன்னு பார்ப்பீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். ஒருத்தர் வந்து ஐஸை கட் பண்ணி போகும்போது ஒருத்தர் அவருடைய ரோப்பை லூப் பண்ணிக்கிட்டு அவங்க உடம்புல கட்டிக்கிட்டு அதை வந்து இவர் தாங்கி பிடிச்சிட்டே இருப்பார். அப்புறம் இவர் கட் பண்ணும்போது இவர் தாங்கி பிடிப்பார். இப்படியே மாற்றி ஒருத்தங்களா மேலே போகிறது. ஒருத்தங்க முன்னாடி போய் கட் பண்ணி மேலே போய்கிட்டு இவங்க அதை தாங்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அடுத்து இவங்க கட் பண்ணும்போது அவங்க தாங்கி பிடிக்கிறது. தட் ஒன்லி இட் இஸ் கிவன் தேர். லுக் அட் திஸ் paragraph again. We moved one at a time. 2 பேர் சேர்ந்து போக முடியாது, ஒருத்தங்களா தான் போக முடியும். I would cut a 40-foot line of steps. அந்த மாதிரி 40 ஃபுட் வைக்கக்கூடிய லைன் ஆஃப் ஸ்டெப்ஸை இவர் கட் பண்ணிட்டே இருப்பார். இவர் கட் பண்ணும்போது ஹிலாரி கட் பண்ணும்போது டென்சிங், பிலேயிங் மீன்னா ஹோல்டிங் ஹிம், தாங்கி பிடிச்சிக்கிட்டே while I worked. டென்சிங், பிலேயிங் மீ. இவர் வந்து ஒர்க் பண்ணும்போது டென்சிங் வந்து இவரை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டே இருப்பார். தென் இன் டர்ன், நெக்ஸ்ட் டர்ன் வந்து யாரு tensing would be holding by Hillary, and then in turn I would sink my shaft and put a few loops of the rope around it, and tensing, protected against a breaking step, would move up to me. இவர் 40 ஃபுட் மேலே போயிட்டு அப்போ டென்சிங் தாங்கி பிடிச்சிருப்பான். அப்போ இவர் மேலே போயிட்டு இவரை வந்து அந்த லூப்பு கயிறை வச்சு அப்படியே பிலே பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அதான் வந்து பிலேன்றது. ஓகே,
Then once again as he belayed me, I would go on cutting. திருப்பி அவர் பிடிக்கும்போது திருப்பி கட் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒருத்தங்களா மேலே போயிட்டு இன்னொருத்தங்க பிலே பண்ணி ஹோல்ட் பண்ணி தாங்கி பிடிச்சி அவங்களையும் வர வைக்கிறது. 12th point, in a number of places the overhanging ice cornices were very large indeed, and in order to escape them I cut a line of steps down to where the snow met the rocks on the west. See there, in a number of places the overhanging ice cornices. Ice cornices means here, cornices means overhanging masses of snow. அதாவது சில நேரம் வந்து பனி வந்து உருகி அப்படியே உளுந்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஃப்ரோசன் ஆகி குச்சியாக அப்படி நீட்டிக்கிட்டே தொங்கும். இப்போ நம்ம அதை போகும்போது அந்த குச்சியை நீட்டிக்கிறது நல்லா கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதை நம்ம மேலேயும் குத்தி டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் ஆர் தேர். See there, in a number of places the overhanging ice cornices were very large indeed, and in order to escape them I cut a line of steps down to where the snow met the rocks on the west. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, அந்த ஐஸ் கார்னிசஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் வந்து வேற ஒரு லைன் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து வெஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய ராக்குக்கு போகிற மாதிரி போட்டேன். Excuse me. It was a great thrill to look straight down this enormous rock face and to see 8,000 feet below us the tiny tents of Camp 4 in the western Guam. It was a great thrill. Thrillனா ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கிறது. அந்த த்ரில்ன்றது என்னன்னா ஒரு அதை என்ன சொல்கிறது, வாவ் எக்ஸ்பீரியன்ஸ். பயமாகவும் இருக்கும், எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டு லுக் ஸ்ட்ரெயிட் டவுன் திஸ் எனார்மஸ் ராக் ஃபேஸ், அந்த எனார்மஸ் மீன்ஸ் வெரி பிக், அந்த ராக்கை வந்து ஃபேஸ் பண்ணுறதும், அண்ட் டு சி 8,000 feet below us, அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா 8,000 feet திரும்பி பார்த்தோம். த டைனி டென்ட்ஸ் ஆஃப் Camp 4 in the western Guam. The Guam, that means an enclosed armchair shaped hollow situated at the head of the valley. ஒரு ஆர்ம்சேர் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் குவாம் அந்த மாதிரி ஒரு பனி இடத்துல கேம்ப் 4 வந்து 8,000 feet கீழே அது தெரியுது. Scrambling on the rocks and cutting handholds on the snow, we were able to shuffle past these difficult portions. Scrambling means here climbing hurriedly on hands and knees. அதாவது ஏற முடியாட்டா கூட தவண்டு போகிறது, கையும் காலும் வச்சு தவண்டுக்கிட்டு போகிறது, அதான் வந்து ஸ்கிராம்பிளிங். Scrambling on the rocks and cutting handholds on the snow, we were able to shuffle past these difficult portions. இந்த மாதிரி டிஃபிகல்ட் போர்ஷன்ஸை தவண்டு வேகமாக கடந்து போகிறாங்க. On its east side was another great cornice. ஈஸ்ட் சைடு பார்த்தா இன்னொரு பெரிய கார்னிஸ் வந்துச்சு, அந்த மாதிரி குச்சியாக இருக்கக்கூடிய கார்னிஸ். And running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock. Leaving Tenzing to belay me as best as he could, I jammed my way into this crack. Then kicking backwards, I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and levered myself off the ground. எப்படிலாம் ஏறுறாங்கன்னா, ஈஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு another great cornice இருக்கு. And running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock. இப்போ அங்கே பாதை எப்படி இருக்குன்னா, நேரோவாக ரொம்ப இடுக்கமாக குறுகி போயிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கார்னிஸ், அந்த ஐஸ் உருகி தொங்கக்கூடிய அந்த கார்னிஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராக் இருக்கு. ஸோ லீவிங் டென்சிங் டு பிலே மீ, இவர் என்ன பண்ணுறாரு, டென்சிங் அங்கே வந்து விட்டுட்டு அவர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிலே பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஆஸ் பெஸ்ட் அவரால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தாங்கிக்கிற மாதிரி அவரை விட்டுட்டு வந்துட்டு ஐ ஜாம்டு மை வே இன்டு திஸ் கிராக். ஜாம்டுனா ரொம்ப அப்படியே இந்த என்ன சொல்கிறது, அமுக்கி ரெண்டு பக்கமும் போக முடியாத அளவுக்கு குறுகி இருக்குது, அதுக்குள்ளே எப்படியோ நுழைச்சி அமுக்கி உள்ளே போயிட்டாரு. தென் கிக்கிங் பேக்வேர்ட்ஸ், அங்கே போயிட்டு ஒரு பின்னாடி ஒரு பேக்வேர்ட்ஸில் ஒரு கிக் பண்ணார். அதில் ஐ சாங்க் த
spikes of my crampons deep into the frozen snow. அந்த உறைஞ்சு போன ஸ்னோவில் கிராம்பவுண்ட்ஸை வச்சு ஒரு உந்துதல், லீவர்டுனா அந்த ஷூவை அந்த கிராம்பவுண்ட்ஸை வச்சுட்டு பின்னாடி ஒரு உந்தி போகும்போது கிரவுண்டில் போய் விழுந்தார். அந்த நேரோ கிராக்கையும் தாண்டியாச்சு. Taking advantage of every little rock hold and all the force of knee. ஒரு இந்த ராக் ஹோல்டையும் வந்து ஒரு இதையும் எப்படிலாம் போகணும் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து, அண்ட் ஆல் த ஃபோர்ஸ் ஆஃப் நீ, முட்டியினுடைய அந்த ஃபோர்ஸில் விசையில் அவங்க வந்து, அண்ட் தென் ஷோல்டர் அண்ட் ஆர்ம்ஸ் ஐ குட் மஸ்டர், கொஞ்சம் திங்க் பண்ணி, ஐ லிட்ரலி கிராம்பவுண்ட் பேக்வேர்ட்ஸ் அப் த கிராக். கிராம்பவுண்ட்னா பேக்வேர்ட்ஸ்னால் அந்த அந்த அது என்ன சொல்கிறது, அந்த ஷூவை வச்சு அந்த கம்பிங்களெல்லாம் வச்சு கிராம்பவுண்ட் பண்ணி 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 அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே போகிறாங்க. ப்ரேயிங் தட் த கார்னிஸ் வுட் ரிமைன் அட்டாச் டு த ராக். என்ன ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த கார்னிசஸ் வந்து நம்ம பிடிச்சி அந்த அதில் கம்பி போட்டு கிராம்பவுண்ட் பண்ணி மேலே போகும்போது அது வந்து விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், அதோடு சேர்த்து நம்மளும் கீழே விழ வேண்டியதான், அது மட்டும் விழக்கூடாதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. மை ப்ரோக்ரஸ் ஆல்தோ ஸ்லோ வாஸ் ஸ்டெடி. அவருடைய ப்ரோக்ரஸ்னால் மேலே போகக்கூடிய அவருடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கூட, பட் இட் வாஸ் ஸ்டெடி. நம்ம வி ஆல்ரெடி நோ தட் த ப்ராவர்ப் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அது மாதிரி அவரோடது ஸ்லோவாக இருந்தால் கூட பட் ஸ்டெடியாக இருந்துச்சு. ஆஸ் டென்சிங் பேட் அவுட் த ரோப் ஐ இன்ச்ட் மை வே அப்வர்ட்ஸ் until I could reach over the top of the rock and drag myself out of the crack onto a wide ledge. அப்புறம் டென்சிங் வந்து ரோப்பை வச்சு பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்டு மை வே, இன்ச்சாக மேலே போயிட்டு அப்வர்ட்ஸில் போய் until I could reach over the top of the rock, அந்த ராக்கினுடைய டாப்புக்கு போகிற வரைக்கும் இன்ச்சாக போய் and drag myself out of the crack, அந்த கிராக்ல இருந்து அவரை வந்து drag means pull himself out of the crack onto a wide ledge. Ledge means here, ledgeனா என்னன்னா, இப்போ கிராக்ல போயிட்டு லெட்ஜ்னா என்னன்னா, ஒரு இப்போ நம்ம ஜன்னலுக்கு இதெல்லாம் வந்து வெளியே ஒரு லாஃப்ட் மாதிரி போட்டிருப்போம், ஒரு அதில் வந்து நிற்கலாம், அந்த மாதிரி ஒரு லெட்ஜ் மவுண்டெயின்லேயே அப்படிப்பட்ட லெட்ஜ் இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார். ஓகே, வில் see the next video in the next continuation in the next video. Okay, so you should do the homework here. Question answer, task 1, page number 116. Task 1, A to F. Okay, the questions, task 1, A to F, very simple questions, only easy homework only I am giving. So learn this well and write without copying and send it to me. Okay, thank you.